நாங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 4 வருடங்களாக பார்த்து வருகிறோம். அதே போன்றுதான் ஒரு நிகழ்வு எப்படி வரலாற்று நிகழ்வாக மாறியது, அந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் எப்படியெல்லாம் சான்று பகிர்கிறது, அதனூடாக நாங்கள் என்ன விடயங்களை கற்றுக்கொள்ளலாம், குறிப்பாக கடந்த காலங்களில் விடப்பட்ட தவறுகளிலிருந்து எப்படிப்பட்ட பாடங்களை கற்று நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படாமல் நாம் பயணிக்க போகின்றோம் என்கின்ற அடிப்படையில் கடந்த கால வரலாற்றை பற்றி சரியான பக்கங்களிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தடம் வரலாற்றின் மறுபக்கம் என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட தடம் நிகழ்ச்சி 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்த பொழுது இந்த பிட்காயின், அதாவது 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு நாங்கள் இந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பாக உங்களுக்கு ஒரு விடயத்தை வழங்கியிருந்தோம். கிரிப்டோ கரன்சி எப்படி உருவாகியது, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது, இதனால் எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்கின்ற அடிப்படையில் பல விடயங்களை எமது 1 வருட பூர்த்தியில் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இப்பொழுது 4வது வருட பூர்த்தியில் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது அதனுடைய வளர்ச்சி இந்த 2021 2024ஆம் ஆண்டு வரை எப்படியெல்லாம் வளர்ந்திருக்கிறது, உண்மையில் பிட்காயின் என்றால் என்ன, பணம் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாத இந்த பல சர்ச்சைகளையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தி இருக்கின்ற ஒட்டுமொத்த உலக நாடுகளினுடைய வங்கிகளும் பயப்படுகின்ற இந்த பிட்காயினுடைய வரலாற்று கதையையும் நிகழ்கால நிதர்சனத்தையும் தான் பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்வோம். இது தடம் வரலாற்றின் மறுபக்கம். பணம் உண்மையில் எந்த ஒரு விடயத்தையும் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக மாறியிருப்பது இந்த பணம். பணத்தை வைத்துதான் கொடுக்கல் வாங்கல்கள் என்பது இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பணத்திற்காக தான் தினம்தோறும் மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான். இப்படிப்பட்ட பணம் பல வளர்ச்சியை அடைந்திருந்தது. வரவு அட்டை, செலவு அட்டை, அதே நேரத்தில் காசோலை என பல பரிமாணங்களை இந்த பணம் மேற்கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது இந்த பணம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு பணமாக மாறியிருக்கிறது. இப்பொழுதுதான் அதிர்ச்சியும் ஆச்சரியங்களும் அதே நேரத்தில் பல ஆபத்துக்களும் நிறைந்ததாக இந்த பணத்தினுடைய போக்கு இந்த தொழில்நுட்ப யுகத்தில் எமக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன? கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியின் ஒரு வகையான பிட்காயின் என்றால் என்ன, அதனுடைய ஆரம்பம் முதல் நிகழ்காலம் வரை அது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதனுடைய சாதக பாதகங்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த பிட்காயின் ஆனது அடைந்திருக்கிறது, அதே நேரத்தில் புதிய புதிய கிரிப்டோ கரன்சிகள் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் மாற்றத்தையும் இந்த உலகத்தில் ஏற்படுகின்றன. குறிப்பாக தென் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு சிறிய நகரத்தில் பிட்காயினை வைத்துதான் கொடுக்கல் வாங்கல்கள் என்பது ஒரு சாதாரண கடையில் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எப்படி அங்கு சாத்தியமானது? அதே நேரத்தில் ஐரோப்பாவினுடைய பக்கம் வருவமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய மத்திய வங்கியாக இருக்கலாம், ஒட்டுமொத்த ஐரோப்பாவில் இருக்கின்ற வங்கிகளாக இருக்கலாம், இந்த பிட்காயின் தொடர்பாக இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள். இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்வோம் இந்த பிட்காயின் நிகழ்காலத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கம் என்பது எமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்று. யாரோ ஒருவரின் மனக்குமரல் இப்படி வெளிப்படுத்தப்படலாம். பிட்காயின் என்பது கிட்டத்தட்ட பெருமதிமிக்க பொருளாக மாறி வருகிறது. ஆனால் பிட்காயின் என்பது அவ்வளவு தூரம் ஒரு கொடுக்கல் வாங்கலில் பயன்படுத்தக்கூடிய உண்மையான பண ஊடகமாக காணப்படுவதில்லை. ஒரு சில வகைகளில் பிட்காயின் என்பது ஏமாற்றும் வழியாகவும் காணப்படுகிறது. பிட்காயின் என்பது தங்கத்தை விட பல மடங்கு அதிகமான பணப்பெறுதியை கொண்டிருக்கலாம். ஆனால் அதை அன்றாட கொடுக்கல் வாங்கல்களில் பணமாக பயன்படுத்த முடியாது. ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் பிட்காயின் மீதான ஆர்வம் அதிகரித்து அது ஒரு நச்சு குமிழியாக உருவெடுத்து பலரும் ஏமாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனால் இதற்கு பின்னால் அவர்களுக்கு சார்பான ஒரு நோக்கமும் இருக்கிறது. பிட்காயின் என்பது இன்று வரை ஒரு முதலீட்டு சாதனமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இதனை கொடுக்கல் வாங்கல் கருவியாக மாற்றுவதற்கு அது பரவலாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே அமெரிக்கா மற்றும் ஏனைய நாடுகளை சேர்ந்த பிட்காயின் நாணயத்தை வைத்திருப்பவர்கள் இப்படியாக உதவி செய்யும் போது அது கடல் கடந்து வேறு நாடுகளில் சென்று அந்நிய முதலீடாகவும் மாறுகிறது. இதன் மூலம் அதற்கு சட்ட அந்தஸ்து மற்றும் மக்களின் ஆதரவு என்பது அதிகரிக்க கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த முதலீட்டாளர்கள் அதன் பண மதிப்பை விட வேறு சில காரணங்களுக்காகவும் இப்படியான உதவிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த முதலீடுகள் மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இங்கே வங்கி கணக்குகள் இல்லை,
டாலர் நோட்டுகள் இல்லை அல்லது நாணய குற்றிகள் கூட பயன்பாட்டில் இல்லை. உண்மையிலேயே பிட்காயின் என்பது பாரம்பரியமான நாணயங்களுக்கு, டாலர்கள், சுவிஸ் பேங்க் போன்ற நாணயங்களுக்கு மாற்றாக அமைய முடியுமா? அது உண்மையில் ஒரு பண மதிப்பு கொண்ட கருவியாக செயற்பட முடியுமா? பல்வேறு பொருளாதார அறிஞர்களும் சமூக வலைதள செயற்பாட்டாளர்களும் அதன் சமூக சமநிலை தன்மைக்காக அதனை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி வருகின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் கூறும் அந்த சமூக சமநிலை தன்மை என்பது பிட்காயினில் இருக்கின்றதா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதார அறிஞர்கள் சில இடங்களில் இந்த கருத்துக்கு ஆதரவான மனநிலையை முன்வைக்கின்றார்கள். It's the central planner for the key aspect of capitalism, which is how money and credit is allocated. ஐரோப்பாவினுடைய மத்திய வங்கி முழுமையாக கிரிப்டோ கரன்சியை எதிர்க்கிறார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் கூட இப்பொழுது ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய வளர்ச்சி என்பது இந்த சந்தை போட்டி, அதே நேரத்தில் ஒவ்வொரு நாடுகளினுடைய பொருளாதார நிலை, அதே நேரத்தில் ஒவ்வொரு வர்த்தகர்களும், குறிப்பாக பணக்காரர்கள் அவர்களுடைய முதலீடுகளை இந்த கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி, அதிலும் குறிப்பாக பிட்காயினை மையமாக கொண்டு அவர்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள நினைக்கும் பொழுது இந்த சந்தை போட்டியில் நாங்களும் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கிரிப்டோ கரன்சி தொடர்பான ஒரு சரியான அணுகுமுறை என்பது எங்களுக்கும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பயம் என்பது ஐரோப்பாவினுடைய மத்திய வங்கிக்கு இப்பொழுதே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாகத்தான் மாறியிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரையில் முன்னர் கூறியது போல முழுமையாகவே இதை எதிர்க்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் கூட ஒரு சில நேரங்களில் ஒரு செயற்பாடுகள் தோன்றும். அதாவது இதனை அரசாங்கம் கட்டுப்படுத்தினால், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இந்த கிரிப்டோ கரன்சியும் வருமாக இருந்தால் அதை பற்றி நாங்கள் பரிசீலிக்கலாம். இல்லை என்றால் யாரோ ஒரு நபர் உருவாக்கி அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கிரிப்டோ கரன்சிகளை நாங்கள் அமுல்படுத்தினால் இது எதிர்காலத்தில் பல விளைவுகளை ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்குமே ஏற்படுத்தும் என்பதில் அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் அதுதான் நிதர்சனமும் கூட. இப்படி இருக்கிறையில் ஐரோப்பாவை தாண்டி குறிப்பாக அமெரிக்காவில் இந்த பிட்காயின் அதே போன்று பல கிரிப்டோ கரன்சிகள் என்பது பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் அதனுடைய பயன்பாடு என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இது எப்படிப்பட்ட மாற்றத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். கருவியாகவே பார்த்து வருகின்றனர். காரணம், இதனை கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவது கடினமாகும். இன்று ஒரு மதிப்பு, நாளை இன்னும் ஒரு மதிப்பு, அதாவது பண மதிப்பு ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் அதிகமாக காணப்படும் ஒரு நாணயத்தை நாம் சாதாரண கொடுக்கல் வாங்கல்களில் பயன்படுத்த முடியாது. அதே போல பிட்காயின் அனைத்து இடங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. பெட்ரோல் நிலையத்திற்கு சென்று நீங்கள் பிட்காயினை பயன்படுத்த முடியாது. அந்த இடத்தில் உங்களுக்கு கட்டாயமாக பணத்தால் அல்லது கடன் அட்டை தேவைப்படுகிறது. மற்றொரு பொருளாதார காரணியும் பிட்காயினின் பண மதிப்பு அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஐரோப்பிய மத்திய வங்கியின் பிரதான நோக்கம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது. ஆனால் நாளுக்கு நாள் பொருட்களின் விலையானது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதற்கு ஈடாக பிட்காயின் பண மதிப்பு அதிகரித்து செல்வதால் மக்கள் பணத்தை அதில் மீது முதலீடு செய்வதற்கும் ஆர்வம் காட்டுகின்றார்கள். ஒரு சிலர் கிரிப்டோ கரன்சி முறைமை கணினி ரீதியாக நிதிசார் குற்றங்களுக்கு வழிவகை செய்யும் என்றும் கூறுகின்றார்கள். அதாவது பிட்காயினை பயன்படுத்தி நீங்கள் பொதுவெளியில் பொருட்களை வாங்குவது கடினமான விடயம். அதற்கு அதிக ஆர்வம் வணிக நிறுவனங்களிடமும் காணப்படுவதில்லை. பிட்காயினை நெறிமுறைப்படுத்த மத்திய வங்கி போன்ற கட்டுப்படுத்தும் நிறுவனங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பிட்காயினை வாங்கி விற்கும் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் கண்காணிக்கப்பட வேண்டும். பிட்காயினின் உரிமையாளர்களின் சொத்து விவரங்கள், தனிப்பட்ட விவரங்கள் சேகரித்து அவர்களுக்கு தனியான ஒரு வாலெட் ஒன்று வழங்கப்பட வேண்டும். எனவே பிட்காயினை சாதாரண நாணயங்களுக்கு மாற்றும் போது அந்த கொடுக்கல் வாங்கல் இந்த வாலெட்டினூடாக நடைபெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அனைத்து கொடுக்கல் வாங்கல்களும் அரச வரமுறைக்கு கட்டுப்படுத்தப்பட்டு வரியும் செலுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு பிட்காயின் சம்பந்தமான தரவுகள் அல்லது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு தேவையான முக்கியமான விடயங்கள் மத்தியப்படுத்தப்பட்டு கிரிப்டோ கரன்சி மத்திய வங்கி அமைப்பு மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட முடியும். எனவே இது போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டால் பிட்காயின் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். அனைத்து இடங்களிலும் ஏமாற்று பேர்வழிகள் காணப்படுகின்றனர். ஆனால் மக்களாகிய நாம் அவர்களை சரியாக இனம் கண்டு அவர்களது வார்த்தைகளை நம்ப வேண்டுமா இல்லையா என்ற முடிவை
நாம் சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் FTX நிறுவனத்தின் தோல்வியை நாம் சாதாரண நிறுவனங்களின் அல்லது வங்கிகளின் தோல்வியுடன் ஒப்பீடு செய்து பார்க்க முடியும். குறிப்பாக ஒரு நிறுவனம் அதிக அளவில் கடன்களை நம்பி இயங்கிக் கொண்டிருக்கும் போது அதற்கு மேல் அதிகமாக அந்த கடன்களை மீள செலுத்துவதற்கு மேலதிகமாக புதிய கடன்களை வாங்கும் நிலை காணப்பட்டால் எந்த ஒரு நேரத்திலும் அந்த நிறுவனம் முற்றுமுழுதாக செயலற்ற நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே காணப்படுகிறது. இதுவேதான் FTX நிறுவனத்திற்கும் நடந்திருக்கிறது என்று வணிக ஆய்வு பொறிமுறையிலேயே இன்று வரை இயங்கி வருகிறது. தற்போது நாம் பயன்படுத்துகின்ற ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை பார்த்தால் இந்த பிட்காயின் தொடர்பான கிரிப்டோ கரன்சி தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட செயலிகளை நாங்கள் பதிவிறக்கம் செய்யக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட செயலிகள் என்பது இப்பொழுது காணப்படுகிறது. இதனூடாக பல ஏமாற்று வேலைகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. காரணம், மிக விரைவாக பணத்தை ஈட்டுவதற்கும் சம்பாதிப்பதற்கும் ஒரு சரியான முதலீட்டு உபாயமாக இந்த பிட்காயினையும் கிரிப்டோ கரன்சியையும் தான் பலர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எமது தொலைபேசிக்கும் கூட வருகின்ற குறுந்தகவல்களை பார்க்கும் பொழுது இவ்வாறான முதலீடுகளில் நாங்கள் அதிகப்படியான லாபத்தை பெறலாம், எதிர்காலத்தில் மிக விரைவாக அதிகப்படியான பணத்தை நாங்கள் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் இந்த வழிமுறை என்பது கை கொடுக்கும் என்கின்ற ரீதியில் பல குறுந்தகவல்களை நாங்கள் இணையதளமூடாகவும் நேரடியாகவும் கூட பல்வேறு மோசடிக்காரர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சிலர் இது அறியாமல் அந்த வலைக்குள்ளே சிக்கி அவர்களுடைய பணத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த பிட்காயினை வாங்குவதற்காக சிறிய முதலீடு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக இது தொடர்ச்சியாக பங்கு சந்தையில் பரிவர்த்தனையில் அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உங்களுடைய நாணயமாகவோ அல்லது டாலராகவோ யூரோவாகவோ மாற்றி அதிகப்படியாக மிக விரைவாகவே பணக்காரராக நீங்கள் வரலாம் என்கின்ற யுக்தியை கையாண்டு பலர் மோசடியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பிட்காயின் ஆனது இன்னும் ஒரு பக்கம் மோசமான முதலீடுகளை கொண்டு அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காகவும் சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் ஒரு கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையாக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று வரை அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய வளர்ச்சி என்பது மிக மோசமான ஒரு பாதையை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த பிட்காயின் பரிவர்த்தனையில் ஈடுபடுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சரியான நபர்களை தாண்டி சட்டவிரோத கும்பல் தான் அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்துவதற்காக தொடர்ச்சியாக இதனை பயன்படுத்தி வருகிறார்கள். அமெரிக்கா இதனை அறிமுகப்படுத்தி அமெரிக்காவினூடாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் என்று ஏதோ ஒரு தனி நபரால் கொண்டு வரப்பட்ட இந்த பிட்காயின் என்பது இந்த 2024ஆம் ஆண்டில் அசுர வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டில் இதே போன்றதொரு நிலை ஏற்படும் பொழுது 2021ஆம் ஆண்டிலேயே நாங்கள் கூறியிருந்தோம், நேரடியாக மிக முக்கியமான ஒரு நாடான சீனா இதனை எதிர்த்து அந்த நாட்டிலே பிட்காயினுக்கு ஒரு தடையை விதித்திருந்தது. இன்று வரை அந்த தடையானது அமுலில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலும் இப்பொழுது பிட்காயினுடைய பயன்பாடு என்பது ஏதோ ஒரு வகையில் அதிகரித்துக் கொண்டு செல்வதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இவர்கள் இந்த கிரிப்டோ கரன்சியை தான் அடையாளப்படுத்துகிறார்கள். அது நிகழ்காலத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது, குறிப்பாக ஐரோப்பாவை தாண்டி அமெரிக்காவில் இது ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்ன, குறிப்பாக முதலாளிமார்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த கிரிப்டோ கரன்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு என்னென்ன உபாயங்களை கையாளுகிறார்கள் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஜெர்மனியை பொறுத்தவரை 8 மில்லியன் கிரிப்டோ கரன்சி பாவனையாளர்கள் காணப்படுகின்றனர். அவர்களில் 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் FTX நிறுவன மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள். எனவே ஐக்கிய அமெரிக்கா இது தொடர்பான நடவடிக்கைகள் பிட்காயினின் மதிப்பில் வியத்தகு ஏற்ற இறக்கங்கள் இருப்பதால் அதில் முதலீடு செய்வதை எதிர்த்து ஆலோசனை கூறுகிறார்கள். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவரது ஏனைய நிதி ஆலோசகர்களால் செய்யப்பட்ட மதிப்பீடுகள் வேறு கதையை கூறுகின்றன. பிட்காயினின் ஏற்ற இறக்கம் குறைந்து வருகிறது. கடந்த ஆண்டு 2022இல் மக்கள் பிட்காயினின் ஏற்ற இறக்கத்தை பற்றி பேசும்போது அமேசான் பங்குகள் கடந்த ஆண்டு பிட்காயினின் அளவை போலவே அமெரிக்க தொழில்நுட்ப பங்குகளின் விலையும் குறைந்தன. எனவே ஒப்பிட்டு பார்க்கையில் அமேசானுக்கும் பிட்காயினுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். வரவிருக்கும் ஆண்டுகளில் ஏற்ற இறக்கம் குறைந்து வரும் நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரி குறியீடு 9% குறைந்திருந்தது. 2023ஆம் ஆண்டில் பிட்காயினின் மதிப்பு மீண்டு 20 முதல் 30,000 யூரோக்கள் வரை ஏற்ற இலக்கமாகவும் காணப்பட்டது. உலகின் நிதி மையங்களின் முன்னணி வல்லுநர்கள் குறைந்தபட்சம் ஒரு விடயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். பிட்காயினுக்கு பின்னால் உள்ள தொழில்நுட்பம் தனித்துவமானது. மேலும் இது வருவாயை உருவாக்கும் முதலீடாக மாறுவதற்கான
பாதையையும் கொண்டுள்ளது. பிட்காயின் ஒரு தங்கத்தை போன்றது. அதன் அர்த்தம் என்னவென்றால் இது ஒரு பயங்கரமான பரிமாற்று ஊடகம், ஆனால் இது ஒரு அற்புதமான மதிப்பு சேமிப்பு கருவி என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். நாங்கள் பிட்காயினை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்போம் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். டேட்டா மைனிங் தொடர்பாகத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் இந்த டேட்டா மைனிங். அது என்ன? டேட்டா மைனிங் அதாவது டேட்டாவை சுரங்க நடவடிக்கையின் மூலமாக உருவாக்கி அதனூடாக பிட்காயினை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சுரங்க நடவடிக்கை என்பது பல விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இது இடம்பெறுவது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு நகரமாக பார்க்கப்படுகின்ற நியூயார்க்கில் தான். அங்கு வாழ்கின்ற ஒரு இடத்தில் தான் இந்த டேட்டா மைனிங் சுரங்க நடவடிக்கை என்பது பிட்காயினை உருவாக்குவதற்காக பல்லாயிரம் கணக்கான கணனிகளை வைத்து தினம்தோறும் இந்த செயற்பாடு என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனூடாக அந்த நகரத்திலே வாழ்கின்ற மக்கள் மின்சார உற்பத்தி தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய ஆபத்தை அறியாமல் இந்த பிட்காயினை தினம்தோறும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எதிர்காலம் என்கின்ற அவர்களுடைய கோட்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த டேட்டா மைனிங் என்பது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனூடாக பலர் நன்மை அடைந்திருக்கிறார்கள், பல லட்சக்கணக்கானோர் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு சக்தியாக இந்த கிரிப்டோ கரன்சி அதாவது மிக முக்கியமான ஒரு பணமாக இந்த கண்ணுக்கு புலப்படாத பிட்காயினை இவர்கள் அறிமுகப்படுத்தி அதனூடாக மேற்கொள்கின்ற நடவடிக்கை என்பது நான் கூறியது போல ஒவ்வொரு நாடுகளுக்காக பரவி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் எல் சல்வடோரினுடைய ஜனாதிபதி பிட்காயினை ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களுமே பயன்படுத்தும் வண்ணம் அதனுடைய செயற்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார். இவ்வாறான ஒரு நிலையில் எல் சல்வடோரில் இந்த பிட்காயினுடைய வளர்ச்சி என்பது எப்படி அதிகரிக்க தொடங்கியது, அது ஏற்படுத்திய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். பணம் என்பது நம்பிக்கை மற்றும் கொள்வனவு சக்தியை அடிப்படையாக கொண்டது. கிரிப்டோ கரன்சிகள் பணத்தை பற்றி நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியுள்ளன. எல் சல்வடோர் பிட்காயினை சுற்றியுள்ள பயம் மற்றும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும். ஆனால் கிரிப்டோ கரன்சிகள் ஏற்கனவே உலகை மாற்றிவிட்டன. மேலும் அனைத்து புதிய விடயங்களிலும் ஆரம்ப நாட்கள் எப்படி சவால் மிக்கதாக இருக்கிறதோ அதே போலதான் இந்த கிரிப்டோ கரன்சிகளும். இனி அடுத்து வரும் உலகத்தினுடைய புதிய பாதைகளில் குறிப்பாக 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு கிரிப்டோ கரன்சி எப்படியெல்லாம் பரிணமிக்க போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் பிட்காயினுடைய நிகழ்கால நிலை. ஒரு பணம் எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது. சாதாரண ஒரு பண்டமாற்று முறைக்காக ஒரு நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டது, பணம் என்கின்ற ஒரு அலகு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு இந்த பணம் வளர்ச்சி அடைந்த விதம் என்பது எத்தனை ஆச்சரியங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் முன்னர் கூறியது போல இந்த பணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகம் சுழல்வது போல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய போக்கையே பொருளாதாரத்தையே இந்த பணமானது புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. பணத்தினுடைய வளர்ச்சியினுடைய மிக மோசமான ஒரு வளர்ச்சியாகத்தான் இப்பொழுது கண்ணுக்கு புலப்படாத வகையில் இந்த பணமானது மாறி பிட்காயின் என்கின்ற வர்த்தக நடவடிக்கையை பல்வேறுபட்ட செயல்களினூடாக பல வர்த்தகர்கள் தொடர்ச்சியாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் முதலீட்டிற்கான மிக முக்கியமான ஒரு சாசனம் என்கின்ற ரீதியில் அதனை பயன்படுத்தி வருகிறார்கள். இதுதான் எதிர்காலம் என்கின்ற அந்த வார்த்தை தான் பலரை இந்த பக்கம் ஈர்த்திருந்தது. அதே நேரத்தில் சிலர் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள், பல நாடுகள் விழித்துக் கொண்டிருக்கிறது. பல நாடுகளில் தொடர்ச்சியாக தடை என்பது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கையிலும் கூட பிட்காயினுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் பல்வேறுபட்ட நகரங்களில் புதிய புதிய வகையான இந்த கிரிப்டோ கரன்சிகள் மறைமுகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இந்தியாவும் இன்னும் முழுமையாக இந்த பிட்காயினை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் கூட இது புழக்கத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் குறிப்பாக அமெரிக்காவில் இந்த வர்த்தகம் அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சென்ற பொழுதுதான் அனைவருமே ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் நாங்கள் விளைவுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். பணம் என்பது வெறுமனே ஒரு காகிதமாக இருந்த பொழுது அரசாங்கத்தினால் அச்சடிக்கப்பட்டு அதற்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்படும் பொழுது அதனை கட்டுப்படுத்துபவர்களாக அரசாங்கம் இருந்த பொழுது அதுவரை பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த பணத்தை யாரு வேண்டாலும் உற்பத்தி செய்யலாம், அச்சடிக்கலாம் என்ற ஒரு நிலை உருவாகும் பொழுது தனியார்கள் இதை எந்த பக்கம் கொண்டு செல்வார்கள் என்பதை நிகழ்காலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கிரிப்டோ கரன்சியினுடைய வளர்ச்சியை வைத்து எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதாக
இருக்கும். நீங்களும் இதை பற்றி நிகழ்காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பிட்காயின் 2024ஆம் ஆண்டில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகளிலும் பங்கு சந்தையிலும் கூட இப்பொழுது பிட்காயினுடைய செயற்பாடுகள் என்பது விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. இது பற்றி இன்னும் நீங்கள் தேடி படியுங்கள், இதனுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் எதிர்காலம் என்று நீங்கள் தீர்மானித்து பிழையான பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது தொடர்பான ஒரு தெளிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதனை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும், அதனுடைய அறிவு எமக்கு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் பிட்காயின் தொடர்பாக, கிரிப்டோ கரன்சி தொடர்பாக இதுவரை நேரமும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு மிக முக்கியமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.